ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி முறுக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது முறுக்கு செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது பச்சரிசி எடுத்து நல்லா நனைய வச்சு ஊற போட்டு அதை அதுக்கப்புறமா எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ மாவு. இதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து உளுந்து சேர்க்கணும். 4 பங்குக்கு 1 பங்கு உளுந்து. இப்போ நான் 1 கிலோ அரிசி எடுத்ததால் 1/4 கிலோ உளுந்து எடுத்து நல்லா வறுத்து இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது கூடால கொஞ்சமாக பொரிகாரம், மளிகை கடையிலே கிடைக்கும் பொரிகாரம்னு கேட்டாக்கி அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். 1 கிலோ மாவுக்கு வந்து நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதை இந்த உளுந்து கூடால சேர்த்து நம்ம பொடி பண்ணி இது கூடால இதில் தட்டிடலாம். இது வந்து நிறையா போட்டுட்டா முறுக்கு வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கம்மியாக தான் சேர்க்கணும் பொரிகாரம். இப்போ இது கூடால இதுக்கு தேவையான அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ இதுக்கும் 1 கைப்பிடி அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து நெய் சேர்க்கணும். நெய் இல்லைன்னா டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ மாவுக்கு நான் வந்து 100 கிராம் அளவுக்கு டால்டா எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் 100 நெய் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். அந்த மாவு கூடால அந்த எள்ளு, அப்புறமா அந்த பொரிகடலை மாவு, உளுந்த மாவு, டால்டா எல்லாமே சேர்ந்து கலந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இடியாப்பம் மாவு பதத்துக்கு, இடியாப்பம் பசையோம்ல அந்த மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து பசைஞ்சு எடுத்துக்கணும். நான் வந்து மொத்தமாக செய்கிறதால அந்த 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறதா இருந்தால் இதுக்கு ஏற்றால செஞ்சுக்கோங்க. 4 பங்குக்கு 1 பங்கு உளுந்து எடுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இடியாப்பம் மாவு பதத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இனி நம்ம இதை வந்து முறுக்காட்டு சுற்றி எடுத்துடலாம். நான் அன்றைக்கி வந்து முள்ளு முறுக்குக்கு வந்து ஒரு அச்சு வச்சு முள்ளு முறுக்கு, அதுக்கப்புறமா கை முறுக்கு, 3 வகையான முறுக்கு நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முள்ளு முறுக்குக்கு சுற்றிடலாம். இதே மாதிரி அச்சில் போட்டுட்டு நம்ம மெதுவாக சுற்றி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக வரும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம முள்ளு முறுக்கு எல்லாத்தையுமே சுற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் வந்து கை முறுக்கும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, இல்லை எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம போட்டுடலாம். நம்ம வந்து முறுக்கு சுற்றினோடனே அந்த லாஸ்ட்டு வரக்கூடியதை லைட்டாக அப்படி ஒட்டி வச்சிட்டோம்னாக்கி அது வந்து பிரிஞ்சு வராது. இல்லைன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி. அதனால அந்த லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக ஒட்டி வச்சுருங்க லைட்டாக. இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையுமே சுட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மொத்தம் 3 முறுக்கு, சாதா முறுக்கு ஒன்று செஞ்சேன். அதுக்கப்புறமா ஒரு முள்ளு முறுக்கு செஞ்சுருக்கேன். கை முறுக்கு, மொத்தம் 3 முறுக்கு ஒரே மாவில் செஞ்சுருக்கேன். 3 முறுக்குமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.